ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை தாரு. எடுத்த காரியத்துல நான் உறுதியாய் ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவரே சில நேரத்துல ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுவார், கத்தரதை செய்வார், ஆண்டவர் செய்வார். அதுக்கு சரியான ஒரு நடத்துதல் இல்லாம, சரியான ஒரு ஹோப் இல்லாம ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிற ஃபீல்டை இருக்கிறத விட்டுட்டு நீங்க அகைன் இன்னொன்னுல காலடி எடுத்து வைக்கவே கூடாது. எப்பவுமே இதுல ரொம்ப ஞானமா இருக்கு. இந்த மாதிரியே நீங்க தொட்டுட்டே போயிட்டீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஒரு ஹோட்டல் வேலையில இருக்கிறீங்க, ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறீங்க, அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க ஹோட்டல் வேலை ரொம்ப கஷ்டமானது, காலையிலே எழும்பணும், அதை ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டுட்டு இன்னொன்னு போகக்கூடாது. என்ன சொல்லணும்னா, சரி இதை லெகுவா பண்றதுக்கு என்ன பண்றது, இதுக்கு ஞானமா என்ன செய்யறது? ஆண்டவரே, உலகத்துல ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்க எத்தனையோ பேர் முன்னேறி இருக்கிறாங்க, அவங்க கீழே போடல, அப்ப அவங்கள ஆசீர்வச்சிருக்கிறார்ல, அவங்களால சம்பாதிக்க முடியுதுல்ல, அவங்க முன்னாடி வந்திருக்கிறாங்கல்ல, ஏன் என்னால முடியாது? கத்தர் என் கூட இருப்பார், ஆனால் அதை செய்ய முடிக்க வல்லவரா இருக்கிறார். உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ண தெரியுமா? ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்துடுறது. வேண்டாம், இது கஷ்டமா இருக்கு. எதுல தான் கஷ்டம் இல்லை, சிலதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும், சிலதுல ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய ஞானம் உங்களுக்குள்ள வரும்போது கஷ்டமா தெரியாது. அதுல ஒரு ஜெயத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. அதுல ஒரு வருமானத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. அதுல நீங்க சாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. ஆனா சாதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்படிதான் தெரியும் அப்படின்னு சொன்னா கஷ்டமா தான் தெரியும். நீங்க அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் தர்மா. இதை விட்டுட்டு ஓடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. சிலருக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, மோட்டர் மாட்ட தெரியும், பிளம்பிங் ஒர்க் தெரியும், கார்பெண்டர் வேலை தெரியும், மேசன் வேலை தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா எதுவும் உருப்படியா தெரியாது. ஹலோ, இது நீங்க சும்மா ஏதோ ஒரு ஹெல்ப்புக்காக கத்து வச்சுக்கிறது தப்பு இல்லை. இது எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும், ஆனா நல்லா தெரியாது. அப்படின்றது காரணம் என்னன்னு தெரியுமா? 10 நாள் இதுல, 10 நாள் அதுல விடாதீங்க. தேவன் தானே உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். நீங்க பாபிலோன் என்கிற தெரியாத ஃபீல்டுக்குள்ள இருந்தாலும், நீங்க பாபிலோன் என்கிற தெரியாத இடத்துல இருந்தாலும், உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஃபீல்டா இருந்தாலும், உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் அது நாலேஜே இல்லாம இருந்தாலும், கர்த்தர் அந்த பாபிலோன்ல உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை அந்த பாபிலோனிலும் செய்வான். நம்புறவங்க கரங்களை தட்டி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். பாபிலோனிலும் செய்வான். இது முன்னேறாம இருக்கிறதற்கு பிசாசு கொடுக்கிற ஒரு பெரிய கட்டு. இதுல நிறைய பேர் சிக்கி தவிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். பாருங்க, திருநெல்வேலியில போகும்போது ஒரு நாள் ஒரு பிரதர் ஜெபம் பண்றதுக்காக வந்தார். ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அவர் சொன்னாரு, குண்டூசி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. எது? குண்டூசி. அவர் பண்ற பிசினஸ் குண்டூசி. இந்த குண்டூசியை அது ஒரு மேனுஃபேக்சரிங் கடையில இருந்து வாங்கி அதை அழகா பேக் பண்ணி அதுல குண்டூசியை அவங்க எஸ்எஸ்ல பண்றத, சாரி எம்எஸ்ல பண்றத வாங்கி மேல எஸ்எஸ் அப்படின்ற ஒரு கோட்டிங் கொடுத்து அதை அழகா பேக் பண்ணி எங்க பண்றீங்கன்னு கேட்டேன். உங்க பிராண்ட் நேம்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாஸ்டர், கிட்டத்தட்ட 17 நாடுகளுக்கு இங்க இருந்து அனுப்புறேன்னாரு. எது? ஹலோ, நீங்களும் நானும் குண்டூசியை மதிப்போமா? யாராவது ஒருத்தர் உங்களுக்கு குண்டூசி பிசினஸ் பண்றேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? போய் குண்டூசி பிசினஸ் பண்றீங்க. ஒரு குண்டூசியினுடைய விலை என்ன? 10 குண்டூசி சேர்ந்தாதான் ₹1. அந்த பாக்ஸ்ல இருக்கிற குண்டூசியை பார்த்தீங்க, 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு வாங்கிடலாம். அதுல கிட்டத்தட்ட இருக்கும் 50-60 குண்டூசி இருக்கும். ஒரு குண்டூசியினுடைய விலை 10 காசு 20 காசு மதிப்பு தான். ஆனா அந்த பிசினஸ்ல நின்று சகிச்சு பிளான் பண்ணி ஐடியா பண்ணி
இந்த குண்டூசி என்னென்ன வெரைட்டி இருக்குது, எங்கெங்க போகும், யாருக்கெல்லாம் எப்படி பயன்படும், இது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி அதை மேனுஃபேக்சரிங் இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அழகா பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சதுக்கு அளவே இல்லைங்க, அளவே இல்லை. எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. உடனே அவர் என்ன சாட்சி, பாஸ்டர் இந்த குண்டூசி பிசினஸ்ல ஆண்டவர் என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு பாஸ்டர். நான் இத்தனை நாடுகளுக்கு டிராவல் பண்றேன், இத்தனை இடத்துக்கு நான் போறேன். எப்படி பிரதர் அப்படின்னா, நான் முதல்ல குண்டூசி பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன உடனே என் வீட்டில் முதல் எதிரி என் மனைவி தான் பஸ் எழுப்பி நின்னா. ஏங்க வேற உங்களுக்கு வேலையே கிடைக்கலீங்களாங்க, எங்க குண்டூசி பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பக்கத்தில் மேசன் வேலைக்கு ஆள் இருக்கா, அங்கே வேணா கூட போகலாம். இது குண்டூசி கொண்டு போய் விற்று எத்தனை இடத்துல போய் சம்பாதிக்க போறீங்க, யார் வாங்க போறாங்க, எத்தனை பெட்டி கடைக்கு கொண்டு போறாங்க. ஆனால் எனக்கு அதன் மேலே ஒரு தரிசனம் இருந்துச்சு பாஸ்டர். எனக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாஸ்டர். நான் ஐடியா பண்ணேன், நான் பிளான் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் என்ன பிளஸ் பண்ணாரு, என்ன பிளஸ் பண்ணாரு பிரதர். அந்த தேவனை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். இன்னைக்கு அந்த தேவன் தான் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்களோட நேருக்கு நேர் பேசுறாரு. இன்னைக்கு ஒண்ணு நீங்க எடுக்கணும், ஒரு முடிவெடுத்தா அதுல நீங்க மாற்றக்கூடாது. ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது மாறக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க சில காரியத்தை நிர்ணயம் பண்ணினீங்கன்னா அது பண்ணினது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறுவதே இல்லை, மாறுவதே இல்லை. இப்ப பாடுகளா இருக்கும், இப்ப வேதனையா இருக்கும், பயப்படாதீங்க. இது வேணும், ஆரம்பத்தில் பாடுகள் வேணும், ஆரம்பத்தில் எல்லாம் கிடைச்சிடக்கூடாது. அதான் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் தங்காதுன்னு பைபிள் சொல்லுது. என்ன பண்ணாதாமா? துரிதமாய் கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன பண்ணாதாமா? தங்காதாமா. சில நேரத்தில் எடுத்த உடனே லாட்டரி சீட்டு அடிச்சது மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொன்னா தங்காது, அப்படி தங்காது. ஆனா நீங்க ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நிலைச்சு நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலைச்சு, அதான் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை பூரண சமாதானத்துக்குள்ளே நடத்துவதற்கு நீர் நல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இது ஒரு ஜெப குறிப்பாக நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலேயே புதுப்பியும், ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலேயே புதுப்பியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் ஆடி ஆர்வமாய் தேடுகிறேன். என்னை இந்த இடத்துல என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல என்னை வெற்றி சிறக்க பண்ணுங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல உயர்த்துங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல கனப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்ல சொல்ல அந்த மகிமை வருது. யாரோ ஒரு சொல்லுடைய வீட்டில் பாஸ்டர் இந்த பிரசங்கம் எனக்காக தான் நீங்க பண்றீங்க, இந்த என்னுடைய கணவனார் ஃபீல்டை மாத்திட்டே இருக்கிறார் பாஸ்டர், என் பிள்ளை மாத்திட்டே இருக்கிறாங்க பாஸ்டர். ஆனா ஆண்டவர் பேசுறார், ஒண்ணுல நிலையா நில்லு, ஒண்ணுல நிலையா நில்லு, ஒண்ணுல நிலையா நில்லு. சொல்லுங்க, நிலையாய் நிற்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு கேளுங்க. நிலையா நிற்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராகப்பா. இயேசுவே, 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 இயேசுவே. வளரணும், நிக்கணும், ஓடணும், நடத்தணும். நீங்க நடத்தணும், நீங்க நடத்தணும், நீங்க நடத்தணும், நீங்க நடத்தணும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபம் பண்ணது மாதிரி ஜெபம் பண்ணுங்க. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பீராகப்பா. நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். Thank you Jesus.
ஒரு தாளந்தை வாங்கினவனோ அந்த தாளந்தை கொண்டு போய் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவராய் இருக்கிற கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன். அதனால நான் பயந்து போய் அந்த தாளந்தை நான் புதைச்சு வச்சேன். அதை எடுத்து பத்திரமா தான் கொடுத்தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாத ஊழியக்காரனே, அவனுடைய கையில இருக்கிறத பிடுங்கி இன்னொருத்தருடைய கையில கொடுத்துட்டு ஆண்டவர் அவனை வந்து அக்கினிக்குள்ள போட்டாராம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷனுக்கு என்ன இல்லைன்னா, என் கையில கொடுத்திருக்கிற இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு பிளஸ் பண்ணி தருவார் என்கிற ஒரு நிலைவரமான ஒரு காரியம் இல்லை. நான் வந்து இந்த உபவாச ஜபத்தில் நான் அப்படி காண்கிறேன். நிலைவரம் இல்லாத குடும்பத்தை நான் பார்க்கிறேன், நிலைவரம் இல்லாத தொழில்களை நான் பார்க்கிறேன், நிலைவரம் இல்லாத பர்சன்ஸ் நிறைய பேரை நான் பார்க்கிறேன். 45 வயசாச்சு, இன்னும் நிலைவரம் இல்லைல்ல. 50 வயசு ஆக போகுது, இன்னும் நிலைவரம் இல்லைன்னா, இன்னும் உங்களுக்குன்னு ஒரு வழி இல்லைன்னா, இன்னும் உங்களுக்குள்ள ஒரு பாதை இல்லைன்னா எப்படி இன்னும் நிலைவரம் இல்லைன்னா, அதை உங்க பிள்ளைகளுக்கும் அப்படிதான். உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல கை வச்சு ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, என் பிள்ளைக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொன்னா, நிலைவரத்தை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ லட்சுமி அப்படின்ற பேர் போட்டு சம்திங் லட்சுமி, கண்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் போட்டு கீழே வந்து சைன் அப்படின்னு போட்டுட்டு 99 94 1994 ஆரம்பிக்கப்பட்டது, 2025 99 94 84 74 அப்படின்னு எல்லாம் பார்ப்போம். ஆனா அந்த சைன் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல கீழே வந்து இந்த இயரை பார்க்கும்போது 100 இயர்ஸ் செலிப்ரேஷன், 50 இயர்ஸ் செலிப்ரேஷன், 200 இயர்ஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு பிரமிப்பா இருக்கும். அப்போ 200 வருஷமா ஒரு ஃபேமிலி ஒரு தரிசனத்தை சுமந்துட்டு வருது. ஆனா பேரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது உலகத்துல இருக்கிற மனுஷனா இருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் ஒரு ஞானத்தை கத்துக்கிட்டான். என்ன ஞானத்தை கத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு பிராண்டு இல்லைன்னா ஒரு ஒரு ஒர்க்கு இல்லைன்னா ஒரு நேம் இல்லைன்னா ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை அப்படியே கொடுத்துட்றாங்க. அடுத்த ஜெனரேஷன் அதில் பக்குவிக்கிறாங்க. அடுத்த ஜெனரேஷனை அதை விட அதிகமாக செய்யறது மாதிரி சொல்றாங்க. இவ்வளோ இயரா, 100 இயர்ஸா, 50 இயர்ஸா உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனால ஒரு பிசினஸ்ல நிலைவரமா இருக்க முடியும்னா, ஒரு காரியத்தில் நிலைவரமா இருக்க முடியும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு நிலைவரத்தை எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருவாராக. அதுக்கு நீங்க பெற்றோராய் ஒரு சிலர் இருந்தா இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒன்றை ஜஸ்ட் உங்க மூலமா கர்த்தர் ஸ்டார்ட் ஆவது பண்ணணும். உங்க மூலமா கர்த்தர் ஆரம்பிக்காவது செய்யணும். நான் ஆரம்பிச்சாவது கொடுக்கணும். இப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இனி ஒரு பேர் வரணும். பிளஸ்ஸிங் 1094 74 84 அப்படின்னு இருக்கணும். ஜீசஸ் அப்படின்ற பேரை போட்டு 82 74 அப்படின்னு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மேலையும் கீழே இத்தனை வருஷமா ஆண்டவர் இதை கைவிடவே இல்லை. இத்தனை வருஷமா ஆண்டவர் இதை விட்டு விலகவே இல்லை. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பெயர் உங்களோட அழிஞ்சு போவது இல்லை, உங்க காலத்தோட முடிஞ்சு போவது இல்லை. கர்த்தர் சந்ததியாய் தொடர உங்க மேல இரக்கம் பாராட்டுவாராக.
கரங்களை தட்டும் போதே இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. விழுந்த உங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். இந்த பேரை கொடுத்தது கர்த்தர், இந்த காரியத்தை துவங்க பண்ணினது கர்த்தர். இல்ல இல்ல, இன்னைக்கு இருக்கிற தோல்வியை பார்த்து மனம் துவண்டு போக வேண்டாம். கர்த்தரிடத்துல கேளுங்க, இயேசுப்பா இதுல நிலைவரமா இருக்கக்கூடிய கிருபையை தாருங்க. ஆண்டவர் உங்க கையில ஒன்ன கொடுத்து இன்னைக்கு இழந்து வெறும் சாதாரணமான வேலைக்கு போறது மாதிரி போயிட்டு இருக்கிற அநேகம் பேருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் அதை நான் உனக்கு தருவேன், மறுபடியும் அந்த இடத்துல உன்னை நான் கொண்டு வந்து உட்கார வைப்பேன், மறுபடியும் அந்த சேனை உன்னிடத்திலே வரும். அன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் காண போகிறீர்கள். கைகளை தட்டி ரபா தன மரஹதலரஹதரபா ஸ்தோத்திரம் இயேசுவே. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பீராக, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பீராக. ஆமென். பாழான இடங்களிலும் ஆழமான குழியிலிருந்தும் என்னை கண்மனையின் மேல் என் காலடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். இப்ப பாட போறோம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிக்கிறதுக்குள்ள, இந்த 100 days முடிக்கிறதுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்க ஒன்றை கண்டுபிடிக்கணும், நீங்க ஒன்றை கண்டுபிடிக்கணும், நீங்க ஒன்றை கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்ச அந்த காரியத்தில் நீங்க திட்டம் போடணும், நீங்க பிளான் பண்ணணும், நீங்க அதில் உறுதியாக நிற்கணும், நீங்க அதில் தைரியமாக நிற்கணும். அதை எப்படி ஈஸியாக எப்படி சுலபமாக கொண்டு போகிறதுன்ற ஞானத்தை கர்த்தர் தரணும். அதில் டென்ஷன் ஆகாமல் முன்னேறக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். அதில் உங்களை கர்த்தர் நிலைவரப்படுத்தணும், அதில் ஆண்டவர் உங்களை வளர்த்தணும், ஆண்டவர் அதில் உங்களை உயர்த்தணும். ஆண்டவர் அதன் மூலமாய் உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேரை போஷிக்கணும், போஷிக்கணும். ஆண்டவரே போஷிக்கணும், ஆண்டவரே போஷிக்கணும். எல்லா ஃபீல்டுலையும் கஷ்டன்றது சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. எல்லா ஃபீல்டுலையும் கஷ்டன்றது நல்லா சொல்லுங்க. இது ஈஸி, இது ரொம்ப கடினம் அப்படின்னு கேட்கல, சொல்லுங்க. எல்லாம் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? கஷ்டம் இருக்குது, எல்லாத்துலேயும் வருத்தம் இருக்குது. சமைக்கிறது கஷ்டமாக இருக்குமா? சமையலில் கஷ்டம் இருக்கா? வீட்டுக்காரர் சொல்லுவார், என்ன சமைக்கிறது என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னுவார். 2 நாள் சமைச்சு பாருங்கன்னு சொன்னால் தான் தெரியும். சமைக்க முடியுமா? அதுக்கப்புறம் துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடுவார். ஐயோம்மா ஒன்னால் மட்டும்தாம்மா சமைக்க முடியும், நம்மளால் சமைக்க முடியாதுமா, அப்படி நம்மளால் பாத்திரம்லாம் விளக்க முடியாதுமா. எல்லா ஃபீல்டுலையும் கஷ்டன்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் ஆண்டவர் படிப்பிச்சாருங்க. அது என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக மாறிடும், சுலபமாக மாறிடும். ஆமென். அது உங்களுக்கு சுலபன்றதை விட அதில் உங்களுக்கு ஜெயத்தை பார்த்துட்டீங்கன்னா, அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வருத்தமாகவே தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் ஏன் ரொம்ப சோர்ந்துருக்கிறீங்க தெரியுமா? ஏன் நீங்கள் போகிற ஃபீல்டு உங்களுக்கு பிடிக்கல தெரியுமா? ஏன் நீங்கள் போகிற வேலை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அதில் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னு சொன்னால், ஒரு நன்மையும் உங்கள் கண்ணில் நீங்கள் பார்க்கல. பாருங்களேன், பொதுவாக இன்னைக்கு சமைக்கிற அம்மாவை பார்த்து யாராவது ஒருத்தர் இன்னைக்கு என்ன டேஸ்ட், இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு சின்ன அவார்டு நாளைக்கு உங்களை ரொம்ப நல்லா இன்னும் சமைக்க வைக்கும். அப்படி தானே? அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்காக இந்த பலிபீடத்திலிருந்து பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒருவேளை விரக்தியாக சில இடத்துல போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அதன் நிமித்தமாக ஒரு பெரிய நன்மையும் நீங்கள் பார்க்காம இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள அந்த காரியத்திலிருந்து ஒரு நன்மையை உங்கள் கண்கள் காண செய்வார். அதிலிருந்து ஒரு ஃப்ரூட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க, அதிலிருந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அதிலிருந்து ஒரு வெற்றியை கர்த்தர் காண பண்ணுவார். அதில் நீங்கள் தைரியமாகிறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும், நீங்கள் தொடர்ந்து ஓடுகிறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும், நீங்கள் சந்தோஷப்படுறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடிக்கொண்டே நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும்
வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லு நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லிக்கொண்டே எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாதே. எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். சொல்லுவோ நன்றி முழு பலத்தோடு சொல்லிக்கொண்டே தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. நீங்க பாட 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 அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றீர். பாடு. புலம்பலை களிப்பாக அபிஷேகம் செய்கின்ற, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. சொல்லோ நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவாது. இந்த பாடல் நிறைய பேருக்கு ஊழியம் செய்கிறது, இந்த பாடல் நிறைய பேரை சாட்சியாய் நிறுத்துகிறது. இயேசுவே வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவாது. சொல்லுவோம் என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.